இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மினிமேக்ஸ் அல்காரிதம். மினிமேக்ஸ் அல்காரிதம் வந்து பேசிக்கலி எங்க யூஸ் பண்றாங்கன்னா கேம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஓகே, மெயின்லி வந்து 2 பிளேயர் கேம்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. 2 பிளேயர் கேம்ஸ் ஓகே சச் as டிக்டாக்டோ கேம், நிம் கேம், செஸ் இதுலலாம் வந்து மினிமேக்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க. நம்ம மினிமேக்ஸ் அல்காரிதமோட ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கேம் ட்ரீனா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் கேம் ட்ரீனா என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, கேம் ட்ரீ இஸ் நத்திங் பட் என்னன்னா ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ட்ரீல இருக்க மாதிரியே இங்கேயும் வந்து ரூட் நோட் தான். ரூட் நோட் இருக்கும், பிளஸ் அதுக்கான இன்டர்மீடியட் நோட்ஸ் அண்ட் சைல்ட் நோட்ஸ் ஆர் தி லீஃப் நோட்ஸ். அதுக்கான சைல்ட் நோட்ஸ் அது லாஸ்ட் லெவலா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஃபர்தர் பிரான்ச்சஸ் இல்லைன்னா அந்த லெவலை வந்து நம்ம லீஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க வந்து ரூட் நோட் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்னா இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் தி கேம். ஓகே, இனிஷியல் ஸ்டேட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் நோட்ஸ் எல்லாம் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்னா the possible moves. ஓகே, the possible moves வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, செஸ்ல வந்து ஃபார் ஒரு பிளேயரோட டர்ன் இருக்கு. ஸோ தட் அந்த பிளேயர் வந்து பாசிபிளா 35 மூவ்ஸ் வந்து எடுத்து வைக்கலாம். ஓகே, அந்த ஒரு ஸ்டெப்ல ஓகே 35 பாசிபிள் மூவ்ஸ் இருந்ததுன்னா இங்க பிரான்ச்சஸ் வந்து 35 பிரான்ச்சஸ் வந்து இருக்கணும். இட் இஸ் நாட் நெசசரி தட் அந்த பிரான்ச்சஸ் வந்து 2 பிரான்ச்சா தான் பிரியணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு பாசிபிள் மூவ்ஸ் இருக்கோ அவ்வளவு பாசிபிள் மூவ்ஸா பிரான்ச் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த கேம் ஓவர் ஆயிடுச்சுன்னா அது வந்து கோல் ஸ்டேட்டை வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ தான் அது வந்து தான் எண்ட் ஆஃப் தி பிரான்ச்சிங் வந்து அங்க வந்து எண்ட் ஆயிடுது. இதுதான் வந்து கேம் ட்ரீ ஆன சிம்பிளான கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மினிமேக்ஸ் அல்காரிதம் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே, மினிமேக்ஸ் அல்காரிதம்ன்றது இட்ஸ் a பேக் ட்ராக்கிங் அல்காரிதம். ஓகே, பேக் ட்ராக்கிங் அல்காரிதம்னா என்னன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டேட் டயக்ராம், அதாவது அந்த கேம் ட்ரீ வந்து ஆல் பாசிபிள் மூவ்ஸ் வரைஞ்சிட்டு பிளஸ் எண்ட் கேம் ஓவர் ஆகிற வரைக்கும் எல்லா பாசிபிலிட்டியான பிரான்ச்சிங்ஸ் வந்து வரைஞ்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆப்டிமல் பாத் ஃபார் அ பிளேயர். இப்போ இப்போ 2 பிளேயர் இருக்காங்கன்னா ஒரு பிளேயர் வந்து வின்னிங்கான சான்ஸ் வின் பண்ணணும்னா அந்த என்ன பாசிபிள் பாத் வந்து அவங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ராக் பண்றதுக்கு அது பேர் தான் ஆப்டிமல் ரூட்னு சொல்லுவோம். அந்த ஆப்டிமல் ரூட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம லாஸ்ட் தட் இஸ் கோல் ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பேக் ட்ராக் பண்ணி இனிஷியல் ஸ்டேட்டை வந்து ரீச் பண்ணுவோம். தட் ஆப்டிமல் ரூட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ தட் இஸ் வந்து அது பேர் தான் வந்து பேக் ட்ராக்கிங்ன்றது. கோல் ஸ்டேட்ல இருந்து திருப்பி இனிஷியல் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுறது பேக் ட்ராக்கிங். அதே மாதிரி இட் யூசஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகே, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் மெத்தட் யூஸ் பண்றாங்க. இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படி சர்ச் ஆகும், ஒரு ட்ரீல டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் எந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மினிமேக்ஸ் அல்காரிதம் வந்து மெயினா வந்து ஆப்டிமல் கேம் பிளே 2 players கேம்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்டிமல் கேம் பிளே இன் தி சென்ஸ் இந்த ரெண்டு பிளேயரும் they try to give their பெஸ்ட் அவுட்கம் தான் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் பெஸ்ட் அவுட்கம் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் ஒரு பிளேயர் வந்து ஒரு பெஸ்ட் மூவ் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ தட் அந்த செகண்ட் பிளேயர் இட்ஸ் நாட் தி பெஸ்ட் மூவ் ஃபார் தி செகண்ட் பிளேயர், அது வந்து worst மூவ் ஃபார் தி செகண்ட் பிளேயர். இப்போ செகண்ட் பிளேயர் பெஸ்ட் மூவ் எடுத்தாங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு அது worst மூவ். ஓகே, ஸோ தட் ரெண்டுமே பெஸ்ட் வர்ஸ்ட் ஈக்குவலா குவான்டிஃபை ஆகி the sum will be 0. அதான் வந்து 0 sum கேம்ல தான் மெயின்லி இது யூஸ் பண்றாங்க. such as டிக்டாக்டோ, நிம் கேம் அண்ட் ஓகே செஸ் மெயினா வந்து இதுல யூஸ் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மினிமேக்ஸ் அல்காரிதமோட பேசிக் சென்ஸ் என்னன்னா இப்போ இங்க 2 பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 2 பிளேயர்ஸ். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பிளேயரோட நேம் மேக்ஸ்னு வச்சுக்கோங்க, செகண்ட் பிளேயரோட கேம் மின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேயர் மேக்ஸ் வந்து he wants to win அப்படின்னா மேக்ஸ் வின்னிங் அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணா அவங்க வின் பண்ணுவாங்களா இல்லையா. மேக்ஸ் வந்து வின் பண்ணணும்னா he needs a positive value. ஓகே, பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ மேக்ஸ் tries to maximizes the game or the final state வந்து maximize. Okay, max always tries to maximize the value, whereas min வந்து if min வந்து you have to win na he needs a minimum value or a negative value, so he tries to minimizes the value. Okay, this is the basic behind okay the minimax algorithm. இந்த கான்செப்ட் தான் மெயினா வந்து இதுல யூஸ் பண்றாங்க மினிமேக்ஸ் அல்காரிதம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இப்போ அந்த டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு சிம்பிள் இமேஜ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இதான் வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கும் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கும் டிஃபரன்ஸ் ஆர் டிராவர்சல் மெத்தட்ஸ் எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். ஓகே, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூட் நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரூட் நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஓகே டைரக்டா வந்து அது வந்து இந்த லீஃப் நோடு, ஓகே லீஃப் நோடுக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து லீஃப் நோட்ல இருந்து அதுக்கு லெவல் ஈக்குவலா இருக்கிறத பண்ணிட்டு அப்படியே டிராவல்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அடுத்து டிராவல்ஸ் பண்ணிட்டு ரூட் நோடே ரீச் ஆயிடுது. நெக்ஸ்ட் லெஃப்ட் டிராவல்ஸ் பண்ணி முடிச்சோடனே ரைட்டுக்கு வந்து டிராவல்ஸ் பண்ணிட்டு ரீச் ஆகும். இதுதான் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகே, இந்த டெப்த்லாம் வந்து என்னன்னா டெப்த் ஆர் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து லெவல் 0, லெவல் 1 அண்ட் திஸ் இஸ் லெவல் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் 0 ஃபுல்லா முடிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து லெவல் 1. ஓகே, லெவல் 1 லெவல் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி லெவல் 1ல இருக்கிற ரெண்டு நோடையும் டிராவல்ஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இட் கோஸ் டு லெவல் 2. லெவல் 2ல இருந்து ஓகே லெவல் 2ல இருந்து நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா நோட்ஸையும் லெவல் 2ல இருக்க ஃபுல் நோட்ஸையும் டிராவல்ஸ் பண்ணி முடிச்சிடும். இதான் வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் ஓகே சர்ச். இது வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ல டைரக்டா இட் கோஸ் டு தி லீஃப் நோட். தென் அதுக்கான லெவல் இருக்கிறது டிராவல்ஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு டிராவல்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரைட் சைடு வந்து டிராவல்ஸ் பண்ணிட்டு வரும். ஓகே, இதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். நெக்ஸ்ட் வந்து இந்த மினிமேக்ஸ் அல்காரிதம் வந்து எப்படி ஒரு டிக் டாக் டோ கேம்ல வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிக் டாக் டோ கேம் நம்ம வந்து மினிமேக்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேம் ட்ரீ பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடணும். அப்போ வந்து டிக் டாக் டோ கேம் அதோட இனிஷியல் ஸ்டேட் ஒரு ரூட் நோட் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் உள்ள ஒரு டிக் டாக் டோ கேம் எடுத்துக்கிட்டோம்னா இனிஷியலா ஆல் தி 9 செல்ஸ் வந்து எம்டியா இருக்கும். எந்த எக்ஸும் எந்த ஓவும் இல்லாம எம்டியா இருக்கும். அதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் டிக் டாக் டோ கேம். ஓகே, அப்போ வந்து கோல் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும்னா either one player x or o 3 matches of x இல்லனா 3 matches of o வேணும். either horizontally vertically or diagonally அது வந்து மேட்ச் ஆயிருந்தா it's the player is considered as win. அதுதான் வந்து கோல் ஸ்டேட்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதே மாதிரி ஈச் லெவல்ஸ் அந்த லெவல்ஸ் இருக்குல லெவல் 0 லெவல் 1 அந்த ஈச் லெவலுமே நெக்ஸ்ட் பிளேயரோட டர்னை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, இதான் வந்து டிக் டாக் டோ கேம்ல எப்படி வந்து கேம் ட்ரீ வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்குன்றது. அதே மாதிரி அந்த ஆல் பாசிபிள் மூவ்ஸ் அவுட்கம்ஸ் வந்து பிரான்ச் ஆயிட்டே இருக்கும்போது ஃபைனலா கோல் ஸ்டேட்டை வந்து ரீச் ஆகும். அன்டில் இட் ரீச்சஸ் தி கோல் ஸ்டேட், அன்டில் கேம் ஓவர் ஆகுற வரைக்கும் அந்த பிரான்ச்சிங் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிக் டாக் டோ. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து இப்போ வந்து 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து மேக்ஸ், அனதர் ஒன் இஸ் தி மின். மேக்ஸ் வந்து இதான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எல்லா இனிஷியல் ஸ்டேட் வந்து எம்டிஆர் இருக்கும்னு சொன்னேன்ல, அது வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி கேம். ஆனால் இந்த ட்ரீ வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இட் இஸ் அ இன்டர்மீடியட் லெவல். அவங்க வந்து ஏற்கனவே மின்னும் மேக்ஸும் வந்து 3 டர்ன்ஸ் வந்து ஆடி முடிச்சிட்டாங்க. ப்ரீவியஸ் டர்ன் வந்து மேக்ஸ் விளையாடி முடிச்சிருக்காங்க. மேக்ஸோட சிம்பிள் வந்து எக்ஸ், மின்னோட சிம்பிள் வந்து ஓ. ஓகே, மின் வந்து டேக்ஸ் ஓ, மேக்ஸ் டேக்ஸ் எக்ஸ். ஓகே, ப்ரீவியஸா மேக்ஸோட டர்ன் முடிஞ்சிருச்சு. நவ் இட் இஸ் மின்ஸ் டர்ன். இது வந்து நெக்ஸ்ட். ஓகே, மேக்ஸ் வந்து எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல வச்சிருக்காங்க. எக்ஸ் வச்சாச்சு. இப்போ வந்து மின்னோட டர்ன். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் பிளேயர்ஸ் டர்னை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் சைட்ல இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் டர்ன் வந்து மின். ஓகே, மின் வந்து என்ன பிளேஸ் பண்ணும், ஓ பிளேஸ் பண்ணும். ஓகே, தேர் ஆர் 3 grids இருக்கு, 3 empty boxes இருக்கா. அப்போ ஓ வந்து எங்க பாசிபிளா வைக்கலாம். ஓகே, இங்க வைக்கலாமா. 3 possible ways to keep place ஓ. ஓகே, 3 possible ways இருக்கு. மின் அந்த 3 possible ways. இப்போ நெக்ஸ்ட் டர்ன் யாருது, மேக்ஸ் has to என்ன வைக்கணும், மேக்ஸ் has to keep x. ஓகே, so that இங்க வந்து empty boxes வந்து 2 boxes. so first boxல வந்து
இங்க பிளேஸ் பண்றாங்க, செகண்ட் பாக்ஸ்ல வந்து இங்க பிளேஸ் பண்றாங்க. அதே மாதிரி இங்கேயும் 2 எம்டி பாக்ஸஸ் இருக்கு. இங்க வந்து நெக்ஸ்ட் டர்ன் who's next turn மேக்ஸ் டர்ன். ஸோ மேக்ஸ் கீப்ஸ் தி பிளேசஸ் தி எக்ஸ். இங்க பிளேஸ் பண்ணோடனே இவங்க வின் ஆயிடுறாங்க. ஓகே, ஸோ தட் இங்க வந்து ஃபர்தர் பிரான்ச் வராது. இங்க வந்து the game is over. அதே மாதிரி இங்க வச்சோடனே இங்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இங்க 2 எக்ஸ் பிளேஸ் பண்ணோம், இங்க வைக்கிறாங்க. ஸோ தட் 3 எக்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்க வந்து மேக்ஸ் வின்ஸ் தி கேம், தி கேம் இஸ் ஓவர். இங்க வச்சுட்டாங்க. ஓகே, இங்க வந்து இந்த லெவல்ல நெக்ஸ்ட் டர்ன் யாருது? ப்ரீவியஸ் டர்ன் வாஸ் மேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டர்ன் வாஸ் மின்னோட டர்ன். ஓகே, மின்னுக்கு வந்து ஒன்லி ஒன் பாசிபிள் வே டு கீப் தி ஓ. ஓகே, அது என்னன்னா இங்க வச்சுட்டு, ஸோ இங்க இந்த லெவல்ல வந்து மின் ஆஸ் ஒன் தி கேம். இதுல வந்து மின் வந்து ஜெயிச்சிடறாங்க. மின் ஆஸ் ஒன் தி கேம். ஓகே, இப்போ வந்து எல்லா கோல் ஸ்டேட்டும் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேட்ல இருந்து எடுத்து ஒரு கோல் ஸ்டேட் எப்படி ரீச் பண்றதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம். இது வந்து பார்ட் ஆஃப் தி கேம் ட்ரீ. ஓகே, ஃபுல் கேம் ட்ரீ நம்ம வரைஞ்சோம்னா ஒரு லென்த்தியா போகும். ஸோ தட் ஒரு பார்ட் எடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் வந்து கேம் ஓவர். இங்க கேம் ஓவர், இங்க கேம் ஓவர், இங்கெல்லாம் கேம் ஓவர். இந்த லீஃப் நோட் அந்த லாஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து மின் வந்து ஒன் பண்ணிருக்காங்க, மின் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட் வந்து மேக்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளஸ் ஒன்னுனா மேக்ஸ் வந்து வின். ஓகே, மைனஸ் ஒன்னுனா மின் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஜீரோனா நியூட்ரல், தி கேம் இஸ் டிரா. ஓகே, இந்த மாதிரி வச்சுதான் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஈச் நோடுக்கும் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண போறோம். ஓகே, ஸோ தட் வேல்யூஸ் அசைன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து நோட்ஸ் எல்லாம் வந்து நம்பர் பண்ணியிருக்கேன். ஓகே, நோட்ஸ் வந்து நம்பர் பண்ணி 1 to 14 வரைக்கும் நோட்ஸை வந்து நம்பர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தட் இப்போ நான் ஒரு நோடுக்கும் ஓகே ஐ ஹாவ் டு அசைன் சம் வேல்யூ. ஓகே, ஒரு நோடுக்கும் ஐ ஹாவ் டு அசைன் சம் வேல்யூ பேஸ்ட் ஆன் வெதர் மேக்ஸ் வின்ஸ், ஓகே மின் வின்ஸ், ஆர் இட் இஸ் நியூட்ரல், வெதர் இட் இஸ் டிரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணணும். ஓகே, வேல்யூ எப்படி அசைன் பண்ணணும்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் தி லீஃப் நோட்ல இருந்து வேல்யூ ஈச் நோடுக்கு அசைன் பண்ணிட்டே வரணும். லாஸ்ட் லெவல்ல இருந்து we have to assign the values and move towards the initial state. Okay, so that இந்த லாஸ்ட் இனிஷியல் ஸ்டேட்ல வந்து எல்லாமே வந்து மின் தான் வந்து வின். ஸோ தட் இங்க வேல்யூ வந்து -1. ஓகே, ஏற்கனவே நம்ம மேக்ஸ் வின் பண்ணா +1, மின் வின் பண்ணா -1, இஃப் இட் இஸ் டிரா இட் இஸ் 0. ஓகே, ஸோ ஈச் இந்த நோட்ல எல்லாமே வந்து மின் வின்ஸ். ஸோ இது எல்லாமே -1. ஓகே, இது எல்லாமே -1. இந்த லீஃப் நோட் அந்த கோல் ஸ்டேட் எல்லாமே -1, ஏன்னா மின் வின்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்ல வந்து பார்க்கும்போது ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் இப்போ இதை எடுத்துக்கிறோம். இது எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி சிங்கிள் பிரான்ச் தான் இருக்கு. இங்க -1, ஸோ இங்கேயும் -1. ஓகே, -1 தான் வரும். ஏன்னா பாருங்க நெக்ஸ்ட் டர்ன், இப்போ இது எப்படி -1 சொல்றேன்னா இந்த சைட்ல நெக்ஸ்ட் வந்து யாரோட டர்ன்? மின்ஸ் டர்ன். ஓகே, மின்ஸ் டர்ன். இங்க ஒரே ஒரு நோட் பிரான்ச்சிங் தான் இருக்கு. இதோட வேல்யூ -1. மின் சூசஸ் தி மினிமம் வேல்யூ. ஓகே, மினிமம் வேல்யூ பிட்வீன் தி சைல்ட் நோட்ஸ். ஓகே, இதான் வந்து பேரண்ட் நோட். இதுக்கு இப்போ 2 சைல்ட் நோட் இருந்ததுன்னா இந்த 2 சைல்ட் நோடோட மினிமம் வேல்யூ எடுத்துக்கும். அன்பார்ச்சுனேட்லி இங்க வந்து ஒரே ஒரு சைல்ட் நோட் தான் இருக்கு, அதோட வேல்யூ -1. ஸோ சேம் வேல்யூ -1 இங்க வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் சிங்கிள் நோட் இருக்கு, சேம் வேல்யூ -1 வந்துடும். ஓகே, இங்கேயும் சிங்கிள் வேல்யூ இருக்கு, சேம் வேல்யூ -1. இங்கே வந்து சிங்கிள் நோட் தான் இருக்கு, சேம் வேல்யூ -1. ஓகே, இங்க வந்து இந்த 2 ஸ்டேட்டுமே கேம் இஸ் ஓவர். அதான் வந்து எண்ட் ஸ்டேட். இங்க யார் வின் பண்ணிருக்கா? மேக்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. மேக்ஸ் வின் பண்ணிருக்கிறதுனால ஓகே வேல்யூ வந்து 1. ஓகே, இங்கேயும் வந்து வேல்யூ வந்து 1. ஆனா மீதி எல்லாத்துக்குமே எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இந்த நோடுக்கு who's next turn? மின்ஸ் டர்ன். மின் வந்து மினிமம் வேல்யூ ஆஃப் தி 2 நோட்ஸ். இங்க வந்து இன்னொரு பிரான்ச் சப்போஸ் இருந்ததுன்னா 2 நோடுக்கான மினிமம் வேல்யூ. ஓகே, நம்ம ஏற்கனவே கீழே லெவல் 3க்கு வந்து நம்ம அசைன் பண்ணிருப்போம்ல அந்த வேல்யூ, அந்த 2 நோடுக்கான மினிமம் வேல்யூ என்னவோ அதை எடுத்து அசைன் பண்ணுவோம். ஸோ தட் இந்த ரோ வந்து நம்ம இப்போ முடிச்சாச்சு. ஸோ தட் இந்த லெவலுக்கான நோட்ஸோட வேல்யூ எப்படி அசைன் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன். ஓகே, இப்போ இது நம்ம ரோ முடிஞ்சிச்சா? இப்போ இங்க வந்து நெக்ஸ்ட் டர்ன் யாரோடது? மேக்ஸோட டர்ன். மேக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? மேக்ஸிமைசஸ் தி வேல்யூ, சூசஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ பிட்வீன் தி 2 நோட்ஸ். 2 நோடுக்கான மேக்ஸிமம் வேல்யூ தான் எடுப்பாங்க. ஓகே, இது வந்து பேரண்ட் நோட். இந்த ரெண்டுமே வந்து என்னது? சைல்டு நோட்.
ஓகே, ரெண்டு நோடுமே சைல்ட் நோட். ஸோ தட் இதோட வேல்யூ -1, இதோட வேல்யூ -1. இங்க மேக்ஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நோடோட மேக்ஸிமம் வேல்யூ தான் எடுக்கணும். இங்க சேமா இருக்கு, -1 -1 சேமா இருக்கு. ஸோ தட் நோ சேஞ்ச், அதனால -1 தான் வரும். ஓகே, இப்போ இந்த நோடோட வேல்யூ இந்த ரெண்டு நோடோட மேக்ஸிமம் எடுக்கணும். இங்க 1 -1 மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ தட் இந்த நோடோட வேல்யூ வந்து 1. அதே மாதிரி இங்கேயும் வந்து 1 -1. இங்க ஏன் மேக்ஸிமம் எடுக்கிறோம்னா இங்க நெக்ஸ்ட் பிளேயர் வந்து மேக்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து அவங்க வின் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அவங்க வின் பண்ணணும்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ தான் வேணும். ஸோ தட் இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ்ல இந்த ரெண்டுத்துல எது மேக்ஸிமமோ அதை எடுப்பாங்க. ஓகே, அதை எடுத்து இந்த நோடுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்றோம். ஓகே, ஸோ தட் இட்ஸ் 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி அசைன் பண்ணோம்? இப்போ ரூட் நோடுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணோம். ரூட் நோட்ல நெக்ஸ்ட் பிளேயர் யாரு நெக்ஸ்ட் சான்ஸ்? மினிமம்க்கு தான், மின்னுக்கு தான் நெக்ஸ்ட் சான்ஸ். மின் சூசஸ் தி மினிமம் வேல்யூ. ஸோ தட் இந்த ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட்காக மினிமம் வேல்யூ எதுவோ அது எடுப்போம். ஓகே, மினிமம் வேல்யூ இஸ் -1. ஸோ இந்த நோட் வந்து -1 அசைன் ஆயிருக்கு. ரூட் நோட்ல என்ன வேல்யூ அசைன் ஆயிருக்கோ -1 அசைன் ஆயிருக்கு. ஸோ தட் மினிமம் min only wins the game. The possibility of winning is min only wins the game. ஓகே, மின் தான் வந்து இந்த கேம்ல வின் பண்ண முடியும். ஏன்னா இந்த இதுல வந்து ரூட் நோட்ல என்ன வேல்யூ அசைன் ஆகுதோ அந்த பிளேயர் தான் வின் பண்ணுவாங்க. இங்க ரூட் நோட்ல -1 பிளேஸ் பண்ணிருந்தா மின் வின் ஆகும், 1 பிளேஸ் பண்ணியிருந்தா மேக்ஸ் வின் ஆவாங்க, 0 பிளேஸ் ஆயிருந்தா இந்த கேம் வந்து டிராவில் வந்து முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எப்படி ஆப்டிமல் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும்? ஓகே, ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மின்னு தான் ரூட் நோடோட வேல்யூ வந்து -1 தான் அசைன் ஆயிடுச்சு. ஸோ மின்னு வந்து சூசஸ் தி ஆப்டிமல் ரூட் ஃபார் மின் டு வின் தி கேம். எந்த பாத் எடுத்தா வின் வந்து கேம் வின் பண்ணுவாங்க, அந்த பாசிபிள் ரூட் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம மேல இருந்து மின் இப்போ வந்து ரூட் நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூணுத்துக்கான மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணுவோம். இதுதான் மினிமம் வேல்யூ. இது ரெண்டுமே மினிமம் வேல்யூனால 2 பாசிபிள் பாத்ஸ் வந்து எடுத்தா வந்து மின் வின் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி இங்க ரூட் நோட்ல -1 அசைன் ஆனதுனால மின்னு தான் ஆப்வியஸ்லி வின் பண்ண முடியும். அதனால மின்னுக்கான பாசிபிள் பாத் வந்து என்ன ஃபைண்ட் பண்றோன்றது இப்படி எடுக்கணும். ஓகே, மின் ஜெயிச்சதுனால மினிமம் வேல்யூ இந்த மூணு நோட்ல மினிமம் வேல்யூ எடுத்தா இது. ஸோ தட் இந்த நோடுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ரெண்டுக்கும் மினிமம் வேல்யூ ரெண்டுமே -1. ஸோ தட் ரெண்டு பாசிபிலிட்டி எந்த சைட் போனாலும் மின்னு தான் வந்து வின் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து ஆப்டிமல் ரூட் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பேக் ட்ராக்கிங் மூலியமா எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து இதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து பத்தி பார்க்கலாம். காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா O(b)(d). ஓகே, வேற இங்க b-னா என்னன்னா பிரான்ச்சிங் ஃபேக்டர். பிரான்ச்சிங் ஃபேக்டர்னா எவ்வளவு பிரான்ச்சஸா வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ், எவ்வளவு பிரான்ச்சஸா வந்து அந்த கேம் ட்ரீ பிரியுது அப்படின்றது தான் பிரான்ச்சிங் ஃபேக்டர். அண்ட் d இஸ் தி டெப்த். ஓகே, டெப்த் இன் தி சென்ஸ் நம்பர் ஆஃப் லெவல்ஸ். ஓகே, அது போறது டெப்த். அப்போ காம்ப்ளெக்சிட்டி வந்து O(b)(d). ஓகே, காம்ப்ளெக்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க செஸ் கேம் எடுத்துட்டீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஒரு பிளேயருக்கு 35 பாசிபிள் மூவ்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ தட் நம்ம இப்போ பேக் ட்ராக் பண்ணி ஒரு 2 notes to 3 notes பார்க்கறதுக்குள்ளேயே எவ்வளோ நோட்ஸ் நம்ம வந்து சர்ச் பண்ணோம்னா, ஒரு 2 பாசிபிள் சினாரியோஸ்க்கு பார்க்கணும்னாவே 1000 2 மூவ்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பார்க்கணும்னாவே நம்ம எவ்வளோ நோட்ஸை வந்து நம்ம டிராவல்ஸ் பண்ணணும். ஓகே, 1225 நோட்ஸை வந்து டிராவல்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மினிமேக்ஸ் அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப பெருசு. சச்சஸ் இந்த செஸ் எல்லாம் எடுத்தோம்னா அந்த 35^2. ஓகே, டெப்த் வந்து 2 பாசிபிள் மூவ்ஸ்க்கு பார்க்கணும்னா 35^2. அதுதான் வந்து 1225 நோட்ஸை வந்து நம்ம டிராவல்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இட்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதுக்கு தான் நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங்க்கு வந்து போவோம். ஸோ தட் இப்போ உங்களுக்கு வந்து மினிமேக்ஸ் அல்காரிதம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வெரி சிம்பிள் அல்காரிதம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.